சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 28/6/2025 சனிக்கிழமை, ஆனி மாதம் 14ஆம் நாள், திருதியை திதி காலை 9:54 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. பூசம் நட்சத்திரம் இன்று காலை 6:35 வரை. அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது உகந்த நாளாக அமையும். மேலும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல விரயச்சனியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலான கிரகங்கள் இப்போது மேஷராசிக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்குது. என்ன கொஞ்சம் இந்த வாரம் முழுக்கவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக செலவுகள் இருக்குதே அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. என்னங்கய்யா அது வரவுக்கு மிஞ்சி செலவு இருக்குது என்கின்ற அமைப்புகள் இருந்தாலும் கடன் வாங்க தேவையில்லாமல் ஓரளவுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அடுத்த வாரத்திலிருந்து வேலையில், தொழிலில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகக்கூடிய தன்மை, முயற்சிகள் அப்படியே நல்லா பலிக்கக்கூடிய ஒரு நிலைமை. குறிப்பாக கணிதம், கணக்கு, வழக்கு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டர் சார்ந்த அந்த ஐடி துறைகளில் இருக்கக்கூடிய மேஷராசிக்கார இளைஞர்களுக்கெல்லாம் அலுவலகத்தில் கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு சங்கடமான சூழ்நிலைகள்லாம் மாறக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றமுள்ள நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி பயணங்கள் போகக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்குங்க. அதாவது கையில் சாப்பாடு இருக்குதுங்க, வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஆனால் மத்தியானம் சாப்பாடை சாப்பிட முடியாத அளவிற்கு அலைச்சல்கள், வேலைகள் போன்ற அமைப்புகள் ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா மேற்கு திசை பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போதைக்கு உண்டு. மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இப்போது நல்லாயிருக்கும். மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள், கணவன், மனைவி, குழந்தைகள் போன்றவர்கள் இரத்த சம்பந்தமுள்ள உறவினர்கள்ட்ட இருந்து ஏதேனும் உதவியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க, ஒரு பண உதவி வேணுங்க, கேட்டிருக்கிறேன், அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வீடு கட்டணும்னு எண்ணம் இருக்கிறவங்க, அல்லது ஒரு பொருளை வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், வீட்டு நிலம், வீட்டடி மனைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு காடு, வயல் போன்றவைகளை வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறவங்களுக்கு அந்த முழு தொகையும் பெற்றதற்கான அமைப்புகள் இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்குள்ளேயே வரக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சங்கடங்கள் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு இன்றைக்கி கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதிகமான செலவுகள் இருந்தாலும் சிலருக்கு வீட்டு பொருட்கள் வாங்குவதற்கான தேவைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, ஏசி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், பிள்ளைங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கணும், அதை வாங்கி கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அல்லது அடுத்தடுத்து செலவுகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும். ஆகவே எதிலும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் அதே நேரத்தில் வருமானத்தை சேமித்து வைக்க முடியாத அளவிற்கு அடுத்தடுத்து செலவுகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் செயல்படக்கூடிய அற்புதமான முன்னேற்றமுள்ள எதிலும் ஒரு பாசிட்டிவான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் சுக்கிரன் வந்து அமர்வது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையாக கண்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே 2ஆம் இடத்துல குரு புதன் இருப்பது, 11ஆம் இடத்துல சனி வலுத்து இருப்பது என்று கிட்டத்தட்ட 9 கிரகங்களில் 5 கிரகங்கள் சாதகமான தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இப்பொழுது இன்னும் ஒரு 2-3 மாதத்திற்கு எல்லாம் தொட்டது தொடங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல என்ன நினைச்சிருக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பருவ வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சனி, ராசியில் சுக்கிரன் வரக்கூடியதுனால அவரவர்களுடைய இஷ்டப்படி யாரை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்களோ அவர்களை மணமுடிக்கக்கூடிய மணாலன், அதாவது தன்னுடைய மனம் போல மணாலன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியாக இஷ்டப்பட்ட வரனை தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை, அல்லது உங்களுடைய மனதிற்கு
பிடித்த மாதிரி வரன் அமையக்கூடிய சூழலென இளைஞர்கள் அனைவருக்குமே திருமண பாக்கியம் இந்த மாதத்திலேயே உறுதி, இந்த வருடத்திலேயே திருமணம் என்பது மாதிரியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2-11 இடங்கள் வலுத்தாலே பணம் வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதி. எதுலேயும் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறது விதி. சாதகமான நிலைமையில் சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறனால அடுத்த 2 வருடங்களுக்கு நீங்கள் என்னென்ன முயற்சிகளை எடுக்கிறீர்களோ அது எல்லாமே கோச்சார ரீதியாக மிகப்பெரிய நல்ல பலனை அனுபவிக்க முடியுங்க. உண்மையை சொல்லப்போனால் பிறந்த ஜாதக அமைப்பில் நல்ல தசாபுக்திகள் நடந்து கொண்டிருந்தால் இப்போதைக்கு நான் சொல்லுவதை விட பல மடங்கு நன்மைகளை அனுபவிக்கக்கூடியவர்களாக ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருப்பீர்கள். பணவரவு சீராக இருக்கும். மாதமானால் இதுதான் வருமானம், இந்த வருமானம் நமக்கு போதுமானதாக இருக்கும், இதிலேயே கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி குழந்தைகளுக்கு மற்றவைகளுக்கு மற்ற தேவைகளுக்கென பிடித்து வைக்க முடியும் என்கின்ற அளவிற்கு ஓரளவிற்கு நிம்மதியான போதுமான வருமானம் வரக்கூடிய சூழல்கள், அதற்கான அமைப்புகள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. இன்றைக்கி வாங்க இதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கடன்காரராக இருக்கலாம், நீங்களே உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கலாம். எதை சொன்னாலும் எதையும் முன்கூட்டியே திட்டமிட்டு அதை அப்படியே செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக, வெற்றி கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதனராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சனி பகவான் இப்போது 10ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாகவே 10ஆம் இடத்துல சனி இருந்தால் தொழிலை முடக்கம் செய்வார் என்று சொன்னாலும் கூட 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் ஒரே மாதிரியான பலன்களை கண்டிப்பாக செஞ்சிடறதில்லை. சனி 10ல் இருப்பது ஒரு நிலையில் தர்மகர்மாதிபதி யோகம் மாதிரி 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பார் என்பது நல்ல ஒரு நிலையில் தொழில் போன்ற அமைப்புகள், வேலை போன்ற அமைப்புகள் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க கண்டிப்பாக இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. அவர் 9ஆம் இடத்தை வேற பார்க்கிறார். அப்போ 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்வது, 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது கடந்த ஒரு 2-3 வருஷமாக 4-5 வருஷமாக தொழில் நல்லா இல்லாமல், வேலை நல்லா இல்லாமல், எல்லாவற்றிலும் ஒரு சிரமத்தை சந்திச்சுக்கிட்டு இருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலிருந்தே, இந்த நாளிலிருந்தே ஒரு 15 நாட்களுக்குள்ளாக வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. என்ன வேலை செய்யலாமா, அல்லது வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமா, அல்லது வேலையில் இருந்துக்கிட்டே ஒரு சைடாக இன்னொரு தொழிலை அதிக வருமானத்திற்காக வச்சுக்கலாமா என்பது மாதிரியான பொருளாதார சிந்தனைகள் இப்போது மிதனராசிக்காரர்களுக்கு அபாரமாக கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இரட்டை வருமானம்னு சொல்கிறோம் இல்லையா, கணவன் ஒரு பக்கம் சம்பாதிக்க, மனைவி ஒரு பக்கம் சம்பாதிக்க, அல்லது குழந்தைகள் தலையெடுத்து வேலைக்கு போய் அப்பா இருந்தாங்க அம்மா இருந்தாங்க, நான் மாதம் சம்பளம் வாங்கியிருக்கிறேன், அல்லது இந்த மாதத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் கூடுதலாக சம்பளம் கொடுக்க போகிறாங்க என்பது மாதிரியான குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் மொத்தமுள்ள அனைவருக்குமே ஓரளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் வந்து இனிமேல நம்ம குடும்பம் கொஞ்சம் தலையெடுக்கும் என்கின்ற நம்பிக்கை குடும்ப தலைவருக்கோ குடும்ப தலைவிக்கோ வரக்கூடிய ஒரு சிறப்பு யோக முன்னேற்றம் உள்ள நல்ல நாளாக இந்த நாள் மிதனராசிக்காரர்கள் அவ்வளோ பேருக்கு அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் ராசியிலேயே சுபத்துவமாக இருக்க நாளை முதல் 12ஆம் இடத்திற்கு சுக்கிரன் மாறுகிறார். பொதுவாகவே சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கு மாறினால நல்ல ஒரு விரயத்தை, நல்ல ஒரு செலவுகளை கொடுப்பார். நல்ல செலவுகள்னால் என்னங்க, குழந்தைகளுக்கு ஏதாவது நகை எதனா வாங்கி கொடுக்கறது, நகை வாங்கி வைப்பது, திருமணத்திற்காக நகை வாங்கி வைக்கக்கூடிய அமைப்புகள், நற்செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள், புதுசாக நமக்கு தேவைப்படுகின்ற ஒன்றை வாங்குதல் என மிதனராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் ஒரு 90% நல்லதுகளை மட்டுமே செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இந்த நாள் மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு 3-4 வார காலத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு அருமையான துவக்க நாளாகவே அமைந்திருக்கிறது இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே 9ஆம் இடத்துல சனி இருந்தால் பாக்கியங்களை அடைவதற்கு தடை இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொன்னாலும் கூட உங்களுடைய யோகாதிபதியாகிய சுபருடைய வீடான குருவின் வீட்டில் இப்போது சனி இருக்கிறார். பொதுவாகவே சனி குருவின் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டில் இருந்தால் ஆன்மீகம் பற்றிய எண்ணங்களை கொஞ்சம் தூக்கலாகவே கொடுப்பார். இது வரைக்கும் கடந்த 2-3 வருஷமாக இந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சோம், அந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சோம், இந்த முக்கியமான இந்த 108 திவ்யதல அந்த தரிசனங்களை பண்ணணும்னு நினச்சோம், காசிக்கு போகணும், கங்கைக்கு போகணும், கயாவுக்கு போகணும், ரிஷிகேஷ் யாத்திரா போகணும் என்கின்ற மாதிரியாக
ஒரு தீராத இயக்கத்தில் இருக்கக்கூடிய மனதிற்கு அப்படியே அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் நடுத்தர வயது ஒரு 50-60 வயது தாண்டிய பெரியவர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா தெய்வ திருப்பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த கோவிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணிடலாம் அல்லது இந்த கோவிலுக்கு ஒரு கைங்கரியத்தை பண்ணணும் என்கின்ற மாதிரியாக நல்லவைகளை செய்வதற்கு தூண்டுதலாக ஏதேனும் ஒரு அறிமுக நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா பூர்வீகம் பற்றிய சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் இந்த வாரம் முழுவதுமே கொஞ்சம் அப்படியே மனசை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு தடவை போய் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்ற எண்ணங்கள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு மேலோங்கி இருக்கக்கூடிய முதல் நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த மாதத்திற்குள்ளேயே பெரும்பாலானவர்களுக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கிறவங்களுக்கு சம்பாரித்தது போரும் அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தோடு சேர்ந்திருக்கலாம் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு சொந்த ஊரில் வீடு கட்டணுன்ற எண்ணம். தாத்தா பாட்டன் போன்றவர்கள் முப்பாட்டன் போன்றவர்கள் வாழ்ந்த ஊரில் டச்சு விட்டுறக்கூடாதுங்க, நான் தான் போக முடியல, என்னுடைய வாரிசுகளாவது குழந்தைகளாவது போவதற்கான ஒரு பாதை அமைத்து தர வேண்டும் என்கின்ற மாதிரியாக நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊரில் வீடு கட்ட வேண்டும் அல்லது ஊரில் ஏதேனும் நிலம் வாங்கணும் என்கின்ற மாதிரியாக சொந்த ஊர் எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு அப்பா பற்றிய கவலைகள் கண்டிப்பாக இருக்கும். அப்பா தனியாக இருக்கிறாரு அல்லது அப்பாவுடைய உடல் நிலைமை சரியில்லை அல்லது அப்பா அம்மா 2 பேருமே சார்ந்து ஒருத்தர் ஒரு மாதிரியாக தனியாக இருக்கிறார்கள் என்பது மாதிரியான பெற்றோர்களை பற்றிய கவலைகள் இருந்தாலும் கூட இன்னும் சிறிது நாட்களுக்கு பெற்றோர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவர்களே கவனித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நிம்மதியும் திருப்தியான மனப்போக்கும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்தில் அஷ்டமச்சனியாக செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உண்மையிலே சொல்லப்போனால் அஷ்டமச்சனி என்பது சாதகமற்ற பலன்களை தந்துவிடுமே அப்படிங்கிற பயம் எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். விதியை விட விதிவிலக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சாஸ்திரம் இது அப்படிங்கிறத நிறைய இடங்களில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்பொழுது ராகு பகவான் 7ஆம் இடத்தில் நிலை கொண்டிருப்பது அஷ்டமச்சனியின் கைகளை கட்டி போடக்கூடிய கோச்சார வேதை என்கின்ற ஒரு அமைப்பு என்பதால் இன்னும் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலத்திற்கு அஷ்டமச்சனியுடைய எந்த விதமான வேதனை சோதனை போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. இது ஒரு கோச்சார வேதை என்று சொல்லப்படுகிறது. தற்செயலாக இப்போது 12 ராசிகளில் முதன்மையான ஒரு அமைப்பாக அஷ்டமச்சனி இங்கே கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதனால் 8ஆம் இடத்து சனியை பற்றி கண்டிப்பாக எதையும் கவலைப்பட வேண்டாம். 11ஆம் இடத்துல இப்போது புதன் குரு இருப்பதும் 10ஆம் இடத்துல நாளை முதல் சுக்கிரன் மாற இருப்பதும் சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சரி, என்னதான் அஷ்டமச்சனி வேதையாகி விட்டாலும் ஏதாவது ஒரு நிலையில் மனசு குழப்பமாக இருக்குதுங்களையா, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த மாதிரி சாதகமற்ற கால அமைப்புகளில் புதிதாக எதையும் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு தாங்க ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதே போல் முகமறியாதவர்களுடைய வார்த்தைகளை நம்ப வேண்டாம். அதாவது அடுத்தவங்கள ரொம்ப ஓவராக நம்பிட வேண்டாம். நம்முடைய அமைப்பு, நம்முடைய லிமிட்டு, நம்முடைய உயரம் என்னவென்றை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல் பேராசை பெருநஷ்டம் என்கின்ற ஒரு மூத்தவர்களுடைய வார்த்தையவும் நல்லா மனசில் இருத்தி தேவையான விஷயத்தில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி புதிதாக எதையும் ஆரம்பிக்காமல் இருக்க வேண்டும் என்பது தான் இன்னும் ஒரு 2 வருட காலத்திற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கும். அதை விட முக்கியமாக நான் அடுத்தடுத்து ஒன்று சொல்லுவேன், 1 லட்ச ரூபா போடுங்க, ஒரே மாதத்தில் அது 10 லட்ச ரூபா எடுங்க என்கின்ற மாதிரியாக இந்த தூண்டில் போடப்படக்கூடிய வார்த்தை அமைப்புகளை மட்டும்தாங்க இப்போ சிம்மராசிக்காரர்கள் யாரையும் நம்பக்கூடாது. கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது வேலைக்காரர்களாக இருக்கட்டும், இரத்த சம்பந்த உறவினர்களாக இருக்கட்டும், யாரையுமே நம்ப தேவையில்லாமல் உங்களுடைய திறமை, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பார்த்து அதற்காக மட்டுமே முயற்சி செய்யக்கூடிய அமைப்புகளாக இருக்க வேண்டுமே தவிர நண்பர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்னா எதுலேயும் அகலக்கால் வைக்க தேவையில்லாத தொழில் ரீதியாக பண ரீதியாக எந்த ஒரு இடத்துலையும் முடக்கத்தை
சந்தித்து விடாமல் கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஒரு எச்சரிக்கை உணர்வோடு செயலாற்றக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் சிம்மராசிக்கு இருக்குங்க. அதை தவிர்த்து பணவரவில் கண்டிப்பாக கஷ்டங்கள் இருக்காது. குடும்பத்தில் நிம்மதிகள் நிச்சயமாக இருக்கும். வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கலாமே தவிர முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் தரக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்குதுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 5, 6ஆம் அதிபதியான சனி பகவான் இப்போது கண்டகச்சனியாக 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். ஆனால் மற்ற அமைப்புகளில் இன்றைக்கு அபாரமான நல்ல கிரக சேர்க்கைகள், கிரக அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. ராசிநாதன் 10ல் ஆட்சியாகி குருவின் தொடர்போடு சுபத்துவமாக இருப்பது, 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன். நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கூட தன்னுடைய பாக்கிய வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். அப்போ 9ஆம் அதிபதி ஆட்சியாக, 10ஆம் அதிபதி ஆட்சியாக தர்மகர்மாதிபதி யோக அமைப்புகளில் இருக்கிறதும், புத்திசாலித்தனம் அதிகமுள்ள கன்னிராசிக்காரர்கள் எல்லோருமே புது முயற்சிகளை செய்து அதன் மூலமான வெற்றிகளை அடையக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 7ஆம் பாவகமும் 9ஆம் பாவகமும் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இப்போது உண்டு. மனைவி கணவன் சார்ந்த விஷயங்களில் கடந்த காலத்தில் ஏதேனும் சோதனைகள் இருந்தவர்களுக்கு சுமூகமான தீர்வுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வேறு இன மத மொழி பேசுகின்றவருடைய அமைப்புகளில் நேசத்தை கொண்டிருப்பவர்கள், இவர்களை கல்யாணம் பண்ண முடியாமல் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் தாய் தந்தையுடைய அனுமதி இல்லாமல் அல்லது அனுமதிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பெற்றோர்கள் மனமுவந்து சம்மதம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இன்னும் ஒரு 2 மாத காலத்திற்குள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உண்டு. உறவுகள் நட்புகள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதைவிட மேலாக புத்திசாலித்தனத்தை மட்டுமே முதலீடாக வைத்து அதை தொழிலாக செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வாரத்தில் மிகப்பெரிய தனலாபம், பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். 9, 10ஆம் இடங்கள் வலிமையாக இருப்பதால் வரவை விட செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கூட கடன் வாங்க தேவையில்லாமல் ஏதாவது ஒரு வகையில் இதை தூக்கி இப்படி போட்டோம், இதை தூக்கி இப்படி போட்டோன்ற மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எதிர்ப்புகள் கூட கண்டிப்பாக கொஞ்சம் அடங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு தென்கிழக்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கும். அதன் மூலமான ஒரு நன்மைகள், அந்த திசையிலிருந்து வரக்கூடிய ஒரு செய்திகள் நன்றாக இருப்பது, அல்லது ஏற்கனவே பணத்தை இழந்தவர்களுக்கு பணத்தை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பது என்பது போன்ற சுப நிகழ்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய, இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள் எல்லாம் நிறைவாக நல்லபடியாக நடக்கக்கூடிய முதன்மை ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 6 கிரகங்களுக்கு மேலாக சாதகமான அமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. பாருங்கள், 9 கிரகத்தில் 6 கிரகத்திற்கு மேலாக உங்களுக்கு அப்படியே நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருப்பது எப்போதோ அத்தி பூத்தார் போல ஏதாவது ஒரு ராசிக்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு கூடி வந்திருக்கிறது. நல்ல ஒரு நிலையில் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார். சனி பகவான் 6ஆம் இடத்துல வர்றதுன்றது 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அமைப்பு. 3, 6, 11ஆம் இடங்களில் மட்டும் சனி பகவான் வலிமையான நல்ல பலன்களை செய்வார். இப்பொழுது உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் கூட நாளை முதல் 8ஆம் இடத்துல அவர் ஆட்சி பெறப்போகிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 6ஆம் இடத்துல சனி இருக்க, 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்க, எதிர்பாராத சந்திப்புகள், எதிர்பாராத திருப்பு முனைகள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய தன்மை. நாம் ஒன்று நினச்சிக்கிட்டு செஞ்சோங்க, நாம் போய் இவரை பார்க்கணும்னு நினச்சோம், ஆனால் போய் பார்த்த இடத்துல அவர் இல்லை, ஆனால் இன்னொருத்தர் இருந்தார், இவர் கூட இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்துருக்க மாட்டார், அவர் டக்கு டக்குன்னு வந்த விஷயத்தை வாங்க நீங்கள் தானேங்க அப்படின்னு கேட்டு அப்படியே செஞ்சு கொடுத்துட்டாரு. நல்லபடியாக ஆகிப்போச்சு. அவரை பார்த்துருந்தா கூட இந்த அளவுக்கு நடந்திருக்குமான்றது சந்தேகம் என்கின்ற மாதிரியாக எதிர்பாராத சந்திப்புகள், எதிர்பாராத திருப்பு முனைகள், எதிர்பாராத சிலருடைய மனமாற்றங்கள் என்பது போன்ற அதிர்ஷ்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் ஒரு 20 நாட்களுக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்திலும் சனி 6ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புகளில் இருப்பது பணவரவிற்கு ரொம்ப நல்ல விதமான அமைப்புகள்ங்க. கடந்த காலத்தில் இந்த ஷேர் மார்க்கெட்டு, யோக வணிகம் போன்ற அமைப்புகள் சமூக ஊடகங்களில் சம்பாதிக்க முடியல, அப்படி சம்பாதிக்க முடியல, இப்படி சம்பாதிக்க முடியல, நிறைய ஒர்க் அவுட்டு எஃபோர்ட்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன், கையில் காசு வர மாட்டேங்குதே என்கின்ற மாதிரியான சூழ்நிலைகளில்
பணம் பற்றிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இந்த இருக்குது பாருங்கள் பணம், இந்த இருக்குது பாருங்கள் பணம், கையை நீட்டுங்க கொடுத்துட்றேன் என்கின்ற மாதிரியாக ஒரு 20 நாட்களுக்குள் நிறைவாக அத்தனையும் சம்பாதிக்கக்கூடிய, ஏற்கனவே இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய யோகங்கள் நிறைந்த முதன்மை நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பயணங்களும் சில பேருக்கு கண்டிப்பாக வரும். உள்ளூருக்குள்ளேயே மதுரையில் இருக்கிறவர் திருச்சிக்கு போயிடுறது, சென்னையில் இருக்கிறவர் அப்படியே விழுப்புரம் பக்கத்தில் வர்றது, தூத்துக்குடியில் இருக்கிறவர் டக்குன்னு ஒரு திருவனந்தபுரம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ட்டு ஒரு எளிய சுருக்கிய பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள், சில அறிமுகங்கள்லாம் கிடைச்சி நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாக முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா, 5ல் சனி இருந்தால் என்ன நடக்குன்னா பிள்ளைகளால் ஏதாவது மன கஷ்டம் வரும் அப்படின்றது மூல நூல்கள் சொல்லுகின்றன. ஆனால் அது எல்லாருக்குமே அப்படியே பொருந்தாதுங்க. 5ஆம் இடம் குருவின் வீடாக இருக்கின்ற காரணத்தினால் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நல்ல பலன்களை தருவார் என்பதன் அடிப்படையில் பெரிய அமைப்புகள், பெரிய சோகங்கள், பெரிய அளவில் பிள்ளைகளோட கருத்து வேற்றுமை என்பது போன்ற எதையும் செய்யாத எதையும் கொடுக்காத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மிகப்பெரிய யோக பலன்கள் இப்போது பார்த்திங்கன்னா 6ல் இருக்கிற சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போவது, ஏற்கனவே ராசிநாதன் 10ஆம் இடத்துல சூட்சுமவலு என்கின்ற சொல்லப்படக்கூடிய சிம்மத்தில் அப்படியே கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இவ்வளோ ஆயிருக்குதே, அல்லது பிள்ளைங்க அதிகமாக ஆசைப்படுதே, இந்த வேலைக்கு தான் போகணும்னு ஆசைப்படுது, இந்த வரன் தான் வேணும்னு ஆசைப்படுகிறது, நம்முடைய தகுதிக்கு மீறி பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க வேண்டியிருக்கிறதே என்பது போன்ற கவலைகள் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கூட நம்ம பிள்ளைங்க தானே, எப்படியோ ஒன்று வாழ்க்கையே பிள்ளைங்களுக்காகத்தானே, அதை வாங்கியாவது இதை வாங்கியாவது ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டாவது ஏதாவது ஒன்று பண்ணி பிள்ளைங்களை கரையேற்றிடுவோம், அதுங்க செய்ததை கேட்டதை நம்ம நிறைவேற்றி கொடுத்து விடுவோம் என்கின்ற ஒரு நல்ல மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க. ஆனால் அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கிறார். 8ஆம் இடத்தில் குரு மறைந்திருக்கிற போது நம்முடைய முயற்சிகள் கொஞ்சம் இழுத்தடிச்சு தான் நடக்கும். அதாவது ஒருத்தரை பார்க்க போகிறோம், காலையிலேயே பார்த்துருக்கணும், ஆனால் உட்காந்து மத்தியானம் பார்க்குற வரைக்குமான ஒரு டைம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. டக்குன்னு ஒரு 8:30 மணிக்கு போயிருந்தால் பார்த்துருக்கலாம், நான் ஒரு 9 மணிக்கு தான் போனேன், அவர் போய் கிளம்பி போயிட்டார், இனிமேல் திரும்பவும் முடியாது, மத்தியானம் வரைக்கும் இருந்து வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாகி போச்சு என்கின்ற மாதிரியாக நம்முடைய ஒரு தாமத குணத்தினால, நம்முடைய ஒரு சோம்பலான மனதினால எல்லா பிரச்சனைகளும் அப்படியே இழுத்துக்கிட்டே போகக்கூடிய தன்மைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளே நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டு எதையும் சரியாக 8 மணிக்கு பார்க்க போகின்றவரை 7:45 போய் உட்காந்து பார்த்துட்டா பார்த்துடலாங்களே என்கின்ற மாதிரியாக நம்முடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல நமக்கு நற்பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2 குருபா இருக்கிறதுனால தனவரவு, பணலாபம் போன்றவைகளுக்கு வியாபாரம், தொழில் போன்ற அமைப்புகளில் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. இயல்பாகவே அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத சுபமான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க விருச்சிகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சனி பகவான் வலிமையாக உட்கார்ந்திருக்கிறார். பொதுவாகவே சனி பகவான் சோதனையை கொடுத்தாலும் கூட அதை தாங்குவதற்கு ராசிநாதன் வலிமையாக இருந்தாலே பெரிய அளவில் கஷ்டங்கள் வராது. தேள் கடிக்கிறதுக்கும் எறும்பு கடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்களே. இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு தேள் கடிக்க போகிறதே இல்லை. உங்கள் ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் ஏதாவது எறும்பு கடித்தார் போல ஏதேனும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி தொழில்களில் பாதிப்பாரோ, அம்மாவை பாதிப்பாரோ, வீடு வாகனம் போன்ற அமைப்புகளை பாதிப்பாரோ என்கின்ற கவலையும் கண்டிப்பாக தேவையில்லை. வீடு வாகனத்திற்கு காரகனான சுக்கிரன் நாளை முதல் 6ஆம் இடத்துல உங்களுக்கு ஆட்சியாக போகிறார். சுக்கிரன் ஆட்சியாக வலுவாக 6, 11ஆம் இடங்களில் இருந்தாலே தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்கள், மனைவி கணவன் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக சோதனைகள் வராது. ஆகவே பரம்பொருளின் ஆசீர்வாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கின்றது என்கின்ற நிலைமைகள் இப்போது கண்டிப்பாக நீடிக்கும். அதே நேரத்தில் என்ன நடக்கும், மற்றவர்களுடைய பொறாமை, மற்றவர்களுடைய கண்திஷ்டி போன்ற அமைப்புகள் இன்னும் ஒரு 20 நாட்களுக்கு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். 6ஆம் அதிபதி சுபராகி 6ஆம் வீட்டிலே
வீட்டிலேயே இருக்கிறார் இல்லையா? அப்போ என்ன நடக்கும்? உங்களுடைய திறமைகளை பார்த்து, உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பார்த்து, அல்லது இவருக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, எனக்கு இப்படி இல்லையே என்கின்ற மற்றவர்களுடைய ஒரு பொறாமை கண்ணோட்டம் ஒரு 20 நாட்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்தாலும் கூட ராசியை ராசிநாதன் வலுத்து பார்ப்பதும், புத்திக்கு அதிபதியான புதனும் அங்கே வலுத்து இருப்பதும் உங்களுடைய புத்திசாலித்தனம் சாதுரியத்தினால எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க அப்படின்னு தாங்க காட்டுது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சிலருக்கு இந்த குடித்தனக்காரர் ஹவுஸ் ஓனர்னு சொல்கிறோம் இல்லையா, வீட்டு வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு அவர்கள் மூலமான மன வருத்தங்கள் இந்த ஒரு மாதத்தில் நிச்சயமாக வரும். அவர் ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல, வீடு மாற்றுவது, இடம் மாற்றுவது, கடை மாற்றுவது, தொழிலிடம் மாற்றுவது என்பது போன்ற ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்னும் ஒரு 20 அல்லது 25 நாட்களுக்குள்ள தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மற்றபடி தொழில், வேலை போன்றவைகள் நன்றாக இருக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் இருந்தாலும் கூட ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை அமைப்புகள் சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு வருவதால் நல்லவைகள் நடக்கும். பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் வரும். குறிப்பாக மனைவி, மகள், அக்காள், தங்கை, அம்மா போன்றவர்களுக்கு அவர்கள் தேவைப்படுகின்ற ஒன்றை வாங்குவதற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய காலகட்டமாகவும் இது அமையும். ஆயினும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிம்மதியான நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக மாற்றங்கள்லாம் பெரிய அளவில் நல்லதாகவே இருக்கிறது என்பது தான் உண்மை. ஐயா, 6ஆம் இடத்துல புதனும் குருவும் உட்காந்துட்டு இருக்கிறாங்களே, பயப்படவே தேவையில்லைங்க. செலவுகள் இருந்தால் கூட வருமானங்கள் இருக்கும். 3இல் இருக்கக்கூடிய சனி எப்போதோ ஒரு முறை மட்டுமே, 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய 3ஆம் இடத்து சனி இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறாரு. இந்த 7.5 சனி முடிஞ்சிருச்சு. 7.5 சனி முடிந்த உடனேயே வாழ்க்கை ஓரளவிற்கு நிம்மதியாக செட்டிலாக வேண்டும். ஏற்கனவே 7.5 வருடங்கள், குறிப்பாக கடைசி 5 வருடங்கள் அவர் கொடுத்த பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்த்து கொண்டு போக வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய அமைப்பு இல்லையா? அந்த அமைப்பின் அடிப்படையில் நல்லவைகள் மட்டுமே நடக்கும், படிப்படியாக நடக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இப்போ நடந்துரும், இதை இப்போது செய்துவிடலாம் என்கின்ற மாதிரியாக தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நாளை முதல் சுக்கிர மாற்றத்தில் 5ஆம் இடத்திற்கே சுக்கிரன் வருகிறார். பொதுவாக பஞ்சமாதிபதி சுபராகி பஞ்சமஸ்தானத்தில் அமரும் பொழுது அதிர்ஷ்டம் நிரம்ப இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி. அப்போ ஒரு 20 நாட்களுக்குள்ளாகவே குழந்தைகள் பேரில் என்னென்ன வருத்தங்கள் இருந்ததோ, ஒரு நல்ல வர்ணம் சொல்கிறேன், அது சம்மதிக்க மாட்டேங்குது, குழந்தை தூரத்தில் இருக்குது, பாப்பா திரும்ப வரமாட்டேங்குது, அல்லது படிக்கணும்னு சொல்லுது, இந்த வேலைக்கு தான் போகணும்னு சொல்லுது, நம்முடைய ஆலோசனைகளை, அறிவுரைகளை குழந்தைகள், இந்த காலத்து குழந்தைகள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்கிறார்கள் என்பது மாதிரியாக வெளியே சொல்ல முடியாத வேதனையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலேயே குழந்தைகளை பற்றிய குறைகள் தீரக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கடன்கள் அமையுங்க. நல்ல கடன் கண்டிப்பாக அமையும். ஒரு வீட்டு கடன், ஹவுசிங் லோன் வாங்கிறது, வாகன கடன், வண்டி வாகனம் வாங்கிறதுக்காக கடன் வாங்கிறது, அல்லது ஒரு வீட்டடி மனை, நாளைக்கு வீடு கட்ட போகிறோம், இன்றைக்கே ஒரு மனை வாங்கி போட்டுருவோம் என்கின்ற மாதிரியாக ஏதாவது ஒரு எதிர்கால தேவைக்கான கடன் வாங்கி, அல்லது தொழில் ரீதியிலான வளர்ச்சிக்கான, இந்த தொழிலுக்கு ஒரு முயற்சி பண்ணுறது, ஒரு முதலீடு பண்ணுறது, அல்லது இன்னொரு கடை திறக்கிறது, ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறது என்பது மாதிரியாக இதுவரை தயங்கி கொண்டிருந்த ஒரு விஷயத்தில் டக்குன்னு தெளிவாக ஒரு முடிவெடுத்து கடன் வாங்கினாலும் பரவாயில்லைங்க, சம்பாரிச்சிட முடியும் என்கின்ற அமைப்புகளும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும். ஆகவே கலக்கங்கள் தேவையில்லை, பயம் நிச்சயமாக தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்பதை உங்களுடைய மனமே உணரக்கூடிய, எதை செய்தாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்குதுங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இப்போது பாதச்சனி என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்தில் இருக்கிறார். நிரம்ப வருடங்களுக்கு பிறகு குருவின் பார்வை இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு கிடைத்திருக்கிறது. நாளைக்கு நடக்கக்கூடிய சுக்கிர பெயர்ச்சியின் மூலமாக சுக்கிரன் 4ஆம் இடத்திற்கு மாறுவது இன்னும் கொஞ்சம் யோகம். பட்டகாலிலே படும் கெட்டகுடியே கெடும் அப்படின்லாம் பெரிய பழமொழிகள் இருக்கு இல்லையா? அந்த பட்டகாலிலே பட்டதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் அதிர்ஷ்ட நிகழ்வுகளாகவே மாறி இருக்கின்றன என்பதுதான் உண்மை.
என்ன ஒன்று 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபதாபங்கள் பளிச்சுன்னு வரும். இவ்வளவு நாள் இந்த கோபம் எங்கே அடங்கி கிடந்ததோ என்று மற்றவர்கள் சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு என்ன இப்போ நல்லாத்தானே இருந்தார் டக்குன்னு கோபப்படுறாரு என்கின்ற மாதிரியாக பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல உரிமை உள்ள உறவுகள்கிட்ட டக்குன்னு கோபத்தை கண்டுருவீங்க. அப்பா கிட்ட தான் கோபத்தை காட்ட முடியும், அம்மா கிட்ட தான் முகத்தை காட்ட முடியும் என்கின்ற அமைப்பு இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. 3 வருஷமாக அம்மா அப்பாட்ட ரொம்ப திட்டு வாங்கிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, இப்போ அவங்கள அப்படியே திருப்பி நீங்கள் திட்டுற மாதிரி சில விஷயங்களை அப்படியே நடந்துக்குவீங்க. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் பெரியவர்களிடம் அனுசரித்து போகக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக கைக்கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சுகஸ்தானத்தில் இப்போது வலிமையான அமைப்பில் சுக்கிரன் இருப்பதால் உங்களுடைய சுகத்திற்கு தேவையான, நீங்கள் நன்றாக இருப்பதற்கு தேவையான வயதிற்கேற்ற சில விஷயங்கள் நடக்கும். இதுவரைக்கும் திருமணத்துக்கு தடை இருந்தவர்களுக்கு திருமணம் டக்குன்னு ஒரு 4 மாதம்தான், வருகின்ற ஆவணி மாதத்திற்குள்ளேயே யார் கணவர் யார் மனைவி என்பது தீர்மானித்து விடக்கூடிய அமைப்புகள் சரியான பருவ வயதில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இப்போது உண்டு. ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் தொழில் முடக்கம் ஏற்பட்டவர்கள், வேலையே போயிருந்தவங்க, 2-3 மாதமாக வேலையே இல்லைங்க, தொழில் அப்படியே முடங்கி போச்சுங்க, வேலைக்காரங்களே கிடைக்கலங்க, வேலைக்காரர் திருடிட்டாருங்க, அல்லது இவரை நம்பி அதை ஆரம்பித்தாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாத காசை போட்டேன் அது போய் முடங்கி போச்சு என்கின்ற மாதிரியாக மற்றவரை நம்பி தொழில் ஆரம்பித்தவர்கள், வேலையை விட்டவர்கள், வேலை போனவர்கள் எல்லாருக்குமே இன்னும் ஒரு வாரத்திற்குள்ள ஒரு நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய தன்மை. தூரத்தை தெரிகிறது பார் ஒளி என்கின்ற அமைப்பில் குகைக்குள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சால் எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அவ்வளவு சந்தோஷம் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கும்பத்திற்கு கண்டிப்பாக விடியல் வந்துவிட்ட இனிமேல் சோதனைகள் எதுவும் இல்லாத அருமையான நல்ல முன்னேற்றம் உள்ள ஆரம்ப நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் இருந்து ஜென்மச்சனி அமைப்பு இப்போது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 50 வயதிற்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அவர்கள் பால்ய பருவத்தில் ஒரு 18, 20, 25 வயசுக்குள்ள இந்த ஜென்மச்சனியை நன்கு விவரம் தெரிந்த வயதிற்கு பிறகு அனுபவித்திருப்பார்கள் என்பதால் அவர்களுக்கு ஜென்மச்சனி 2ஆம் சுற்றாக செயல்பட்டு கண்டிப்பாக எந்த விதமான சோதனைகளையும் கொடுக்காதுங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், சொத்து சேர்க்கை ஏற்படும். டக்குன்னு கொஞ்சம் பணம் டைட் ஆகிற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஒரு வீடு வாங்கிட்டேன், இன்னொரு கடை ஆரம்பிச்சிட்டேன், ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு 10 லட்ச ரூபா எடுத்துட்டேன், 10,000 ரூபா எடுத்துட்டேன், 1 லட்ச ரூபா எடுத்துட்டேன் என்கின்ற மாதிரியாக நல்ல விஷயத்திற்காக சிரமப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குமே தவிர 7.5 சனியால் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தொல்லைகள் இருக்காது. ஆனால் இளைஞர்களுடைய அமைப்பு தாங்க இப்போது மனசில் பெரிய குழப்பம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சுத்தமாக நல்லா இல்லை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல் மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வயதிற்கு ஏற்றாற் போல் என்னென்னா கல்லூரி பருவத்தில் இருப்பவர்களுக்கு பாடச்சுமை போன்ற அமைப்புகள், வேலை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே வேலை நல்லா இல்லை, வேலையே இல்லை, சம்பளம் இல்லை, எனக்கு மட்டும் பாராமுகமாக மேலதிகாரி அப்படி நடந்துக்கிறார் இப்படி நடந்துக்கிறார், நான் தான் அதிக வேலை செய்கிறேன், மற்றவங்கெல்லாம் வெறும் வேலை செய்வது போல நடிக்கிறார்கள் என்பது அமைப்பு. பருவ வயதிற்கே ஏற்படக்கூடிய சில காதல் உணர்வுகள், அந்த காதல் உணர்வுகளால் மன அழுத்தம், ஆண் பெண் எதிர்பாலினத்தவரின் மீது ஏதேனும் ஈர்ப்பு ஏற்பட்டு அதில் சில ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை என ஜென்மச்சனி அவங்கவுங்க வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போலவும் பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போலவும் எங்கே அடித்தா உங்களுக்கு வலிக்குமோ அந்த இடத்துல அடிக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த 30-40 வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக செய்வாருங்க. அதே நேரத்தில் மீனராசிக்காரர்கள் பெரிய அளவில் கொஞ்சம் புத்திசாலிகளாகவும் மற்றவர்களுக்கு கனவுல கூட தீங்கு துன்பம் நினைக்காத கொஞ்சம் நல்லவங்களாக இருப்பீங்க இல்லையா. அப்போ நல்லவர்கள் என்றைக்குமே வாழ்வார்கள் என்பதன் அடிப்படையில் இந்த சோதனைகளை தாங்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல நாளையிலிருந்து சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். முயற்சியை குறிக்கக்கூடிய தன்னம்பிக்கை, தைரியம், வீரியத்தை குறிக்கக்கூடிய 3ஆம் அதிபதி இப்போது ஆட்சியாகிறதுனால அடுத்த ஒரு மாத காலத்திற்கு எல்லாவற்றிலும் ஒரு தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வந்துவிட்டால் என்ன, துன்பம் வந்துடுச்சுன்னா என்ன, அதை அப்படியே கடந்து போகணும் இல்லையா, இதுவும் கடந்து போகும் என்கின்ற தன்மையில் ஒரு ஞானியின் அமைப்போடு அத்தனையும் சமாளிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள்.